உலகக்கோப்பை ஃபுட்பால் போட்டிகள் தொடங்க இருக்கு. கிட்டத்தட்ட திருவிழா, அற்புதமான திருவிழா. இன்று அதிகாலை 12:30 மணிக்கு, அதாவது இன்னமும் சரியாக ஒரு மணி நேரம் கழித்து, 1.5 மணி நேரம் கழித்து மெக்சிகோ சிட்டியில் மெக்சிகோவுக்கும் தென் ஆப்பிரிக்காவுக்கும் போட்டி நடக்க போகுது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்டேடியத்தை பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமாக இருக்குது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றதை பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த உலகக்கோப்பை மெக்சிகோ தென்னாப்பிரிக்கா போட்டியை யூனிட் 8 ஸ்போர்ட்ஸ் 1 ஸ்போர்ட்ஸ் 2 G5 இதில் ஒளிபரப்புகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஃபுட்பால் ரசிகர்களுக்கு விருந்து. அதாவது பயிற்சி போட்டியில் அர்ஜென்டினா கலக்கலாக வெற்றி அடைஞ்சிருக்கு, நம்ம பார்க்குறோம். இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு தயாராக வகையில் ஒவ்வொரு அணியும் பயிற்சி போட்டியில் கலந்துக்கிறாங்க. அலபாமாவில் உள்ள ஜோர்டன் ஹேர் மைதானத்தில் நடந்த போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா உலகக்கோப்பை தொடருக்கு தகுதி பெறாத ஐஸ்லாந்தை எதிர்கொண்டது. அதில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு சின்ன வெற்றியோ, சாதாரண வெற்றியோ, டைம் பாஸ் வெற்றியோ, வெற்றிங்கிறது ஒரு மகிழ்ச்சி. அது ஒரு ஊந்து சக்தியாக மாறும். இந்த உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் 12 பிரிவுகளில் நடக்குது. 48 அணிகள் கலந்துக்கிறாங்க. குரூப் ஏல மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா, தென் கொரியா, செக் குடியரசு. குரூப் பியில் கனடா, கத்தார், சுவிட்சர்லாந்து, போஸ்னியா. குரூப் சியில் பிரேசில், மொராக்கோ, ஹைதி, ஸ்காட்லாந்து. குரூப் டியில் அமெரிக்கா, பராகுவே, ஆஸ்திரேலியா, துருக்கி. குரூப் ஈயில் ஜெர்மனி, குராசோ, ஐவரி கோஸ்ட், ஈக்குவடார். ரொம்ப அருமையாக இருக்குது. ஓப்பனிங் செரிமனி ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. மைதானத்துக்குள்ளே பார்க்கும்போது அப்படி ஒரு நல்லா இருக்குது. உண்மையிலையுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். அருமையாக இருக்குது.